வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பேன் நம்புறேன். நல்லா இருக்கணும். தினம் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயம் நம்ம சேனலில் பேசிட்டு இருந்திருக்கோம். அப்படி பார்க்க போகிறது என்னென்னா திருமண தடை. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பரிகாரமே திருமண தடைக்காக ஏகப்பட்ட பேர் நிறைய பணத்தை வந்து விரயம் பண்ணுறாங்க. அந்த விரயம் பண்ணி நமக்கு நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தா நடக்கலைங்கிறாங்க. நம்மகிட்ட நிறைய நண்பர்கள் ஜோதிடம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பரிகாரம் பண்ணியிருக்கலாங்க, நான் ஏகப்பட்ட லட்சம் செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏன் கல்யாணம் நடக்கலை அப்படின்னா அதை நிவர்த்தி பண்ணணுங்க. இப்போ வேறு ஜோதிடம் சொல்லுவாங்க, பரிகாரங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்காகவே பரிகாரம் சொல்கிற ஜோதிடர்கள் நிறைய பேர் இருக்காங்க பொதுவாகவே பார்க்கும்போது. அதே மாதிரிக்கே அது மாதிரிக்கே நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது மேற்கொண்டு நமக்கு நம்ம பிள்ளை குட்டிகளுக்கு வந்து சந்ததிகளை பாதிக்கும். பரிகாரங்கிறது பார்த்தீங்கன்னா வாழ்வியல் பரிகாரமாக பண்ணணும். அதாவது வந்து போன பிறவியில் என்ன பண்ணிட்டு வந்திருக்கோம், எதனால இந்த கல்யாணம் இது வரைக்கும் நடக்க மாட்டுது, இப்போ ஏதோ ஒன்று பண்ணதுனால தான் இந்த பிறவியில் நம்ம கல்யாணம் வந்து குடும்பம் அமைகிறத தாமதமாக இருக்கட்டும், கல்யாணம் பெண் அமைகிறத தாமதமாக இருக்க நடக்கிறது காரணம் பார்த்தீங்கன்னா 100% முற்பிறவியில் நம்ம இந்த 7ஆம் இடம் சார்ந்த விஷயம் 2ஆம் இடம் சார்ந்த விஷயத்தில் 100% வந்து எல்லாமே கிடைச்சிருக்கும். அதை சரியாக நம்ம வந்து வழி நடத்தாமல் இருந்திருப்போம். நம்ம ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குடும்பம் நல்ல அழகான குடும்பம் வச்சுருக்கோம், ஆனால் நம்ம தாம்போதியாக தெரிஞ்சிருப்போம் வாழ்க்கையில் போன பிறவியில். அதே மாதிரி மனைவி வந்திருக்கு, மனைவியை மதிக்காமல் அடித்து பிடிச்சி இல்லை அது சண்டை போட்டு எதுவோ நம்ம பண்ணி நம்ம ஒரு துன்புறுத்திருப்போம். இது மாதிரிக்கெல்லாம் நடக்கும் ஒரு காலகட்டத்தினால தான் இந்த கல்யாணத்தில் தோஷமாகிறது. ராகு உட்கார்றது, கேது உட்கார்றது, செவ்வாய் உட்கார்றது, சனி உட்கார்றது, இதெல்லாம் வந்து தோஷமாகும். அதை தாண்டி கேந்திராதிபதி தோஷம் செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புதன் உட்காந்தாலும் சரி, குரு உட்காந்து அது ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல யார் உட்கார்றது அப்படிங்கிறது முக்கியம் இருக்கும். அதாவது பாவகிரகம் உட்கார்ந்துருச்சு அப்படின்னா கேந்திரத்தை உட்காரும்போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் அந்த பிரச்சனையை சரி பண்ணணும். ஃபஸ்ட்டு கல்யாணத்தை தடை தான் பண்ணும், லேட் பண்ணு தான். ஆனால் ராகுக்கு எது 100% கல்யாணம் பண்ணி கொடுக்குறது வந்து எப்படி பண்ணி கொடுக்கும். ஒரு ஜோதிடம் இருக்குது, இது ராகு இருக்குது. ராகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிழல் கிரகம். அந்த வீட்டில் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த வீட்டு அதிபதி போல் செயல்பட ஆரம்பிச்சிடும். கேதுவும் அப்படித்தான். அப்படி இருக்கும்போது பார்க்கும்போது அது வந்து திருமண தடையை நம்ம உருவாக்குது. அப்போ அந்த திருமண தடையை உடைக்கணும். நம்ம ராகுங்கிறதா முன்னோர்கள், அதாவது வந்து தந்தை வெளி முப்பாட்டைகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க சம்மந்தமாக உள்ள ரிலேட்டட் நம்ம தாத்தன் பாட்டன் முப்பாட்டன் அப்படிலாம் பார்க்கும்போது ராகு. கேது அம்மா வழி சொந்தத்தை குறிக்கும். இது ரெண்டுக்குமே உள்ள முற்ஜென்ம தொடர்பை நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எதுக்காக பிறந்திருக்கோம், போன பிறவியில் யாராக பிறந்திருக்கோம் என்னங்கிறதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணி பார்த்துடலாம். சரியா? 7ஆம் இடம் தான் சமுதாயம். ஒரு மனிதன் சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னா குடும்பம்னு ஒன்று அமைச்சதுக்கப்புறம் மனைவின்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் 2, 7 சம்மந்தம் எல்லாமே ஒரு மனிதன் சமுதாயத்தில் ஒரு அங்கீகரிக்க முடியாது. ஃபஸ்ட்டு இப்போ அதாவது 2ஆம் இடம் தான் பணம், குடும்பம். பணம் இல்லைனாலும் மதிக்க மாட்டான், குடும்பம் இல்லைனாலும் மதிக்க மாட்டான். புரியுதா? பணம் இல்லைனா மதிக்க மாட்டான், குடும்பம் இல்லைனா மதிக்க மாட்டான். 7ஆம் இடம் சமுதாயம் தான் நம்மளை மதிக்க. சமுதாயம்னா வேற ஒரு மக்கள், நம்ம மக்களை குறிக்க வேண்டிய இடம் வந்து பார்த்திங்கன்னா சமுதாயங்கிறது அதுதான். அப்போ 7ஆம் இடம் சரியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து மிக ஆளாவோ, இல்லை இவன் ஒரு மனிதன், இவன் நல்ல மனுஷன், இவன் கெட்ட மனுஷன், இப்படி ஒரு விஷயம் இது பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா அப்போ 7ஆம் இடம் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த 2 இடமும் வந்து ரொம்ப முக்கியம். அப்படி பாதிக்கப்பட்டுருச்சுன்னு வைங்களேன், என்ன பண்ணணும்? அப்போ இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ 2ஆம் இடத்துல வந்து கேது உட்காந்துருக்கு அப்படின்னா குடும்பம் அமைகிறதில் தடையை பண்ணியா, குடும்ப அமையில் 100% தடை பண்ணும். ஆனால் அந்த கேதுவை வெல்றதுக்கு ஏதாவது ஒரு சூட்சமங்கள் இருக்குல்ல, என்ன பண்ணாங்க அப்படின்னா குடும்பம் தமிழ் சொல்லிட்டு பரிகாரம் பண்ண சொல்லிடுவாங்க. இங்கே போங்க, திருநாகேஸ்வரம் போங்க, தீப்பட்டினம் போங்க, ராமேஸ்வரம் போங்க, அதாவது வந்து ஸ்ரீரங்கம் போங்க, எப்படி வேணாலும் நம்ம வந்து பரிகாரம் சொல்லலாம். ஆனால் பரிகாரம் சொன்னால் நடக்குதுங்கிறீங்களா? வாழை மரத்தை விட்டுங்க, என்னென்னமோலாம் சொல்லுவாங்க. 7ஆம் இடத்துல கிரக ராகெல்லாம் உட்காந்துருச்சா வாழை மரத்தை விட்டுங்க, வாழை மரத்தை தாடி கட்டுங்க, இது மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது, ஒன்றுமே இல்லை. கேது உட்காந்துருச்சா லேட்மெண்ட் 3:30 தாண்டிடணும். அதாவது குடும்பங்கிறது என்னடா குடும்பம் அமைகிறே, இனிமேல் அமைஞ்சா என்ன வேணா என்ன அப்படிங்கிற ஒரு சிந்தனையை கொடுக்கும். அதாவது அந்த கிரகத்துக்கு இப்போ கேது உட்காந்துருக்கு அப்படின்னா 2ஆம் இடத்துல வேறு ஏதாவது கிரகம் குருவோ இல்லை சுக்கிரனோ தொடர்படுத்தி பார்த்துருச்சு, புதனோ பார்த்துருச்சு அப்படின்னா அது பரிகாரம் வேறு. அந்த கேது எந்த நட்சத்திரத்தில் இருக்குங்கிறது இருந்து அந்த நட்சத்திரத்தை நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு பரிகாரம் வேறு. பரிகாரம் என்ன நடந்துடும். நீங்கள் பரிகாரம் பண்ணணும்னே அவசியம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு அந்த காலகட்டம் 30 வயசுலேருந்து 35 வயசை தாண்டப்போ நடந்துடும். அது ஒரு இடம் பாதிக்கப்பட்டிருந்தா, 2ஆம் இடம் மட்டும் பாதிக்கப்பட்டிருந்தா அது மாதிரிக்கே. சப்போஸ் சில பேருக்கு என்ன பண்ணும் அப்படின்னா 7ஆம் இடமும் பாதிக்கப்பட்டுரும். 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டு 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டுருச்சியா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 40-45 தாண்டும். ஆனால் இது மாதிரிக்கே இந்த கிரகம் உட்காந்துருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. இப்போ சனி உட்காந்துருக்கு, இல்லை ராகு கேது உட்காந்துருக்கு, யாரோ 2ஆம் இடத்துல உட்காந்துட்டாங்க அப்படின்னா 100% அந்த 2ஆம் இடத்துல இருக்கிறதுக்கு பணம் சார்ந்த பேச்சு சார்ந்த விஷயம் அதெல்லாம் விட்டுருவோம். அது தனி சப்ஜெக்ட், அதெல்லாம் பேசினா தனியாக பேசிகிட்டே போகலாம். கேது உட்காந்து என்ன செய்யும், ராகு உட்காந்து என்ன செய்யும், சனி உட்காந்து என்ன செய்யும், 2ஆம் இடம் சார்ந்த பேசுகிறது பணம் அது வேறு, அது வேறு சப்ஜெக்ட். அதில் ஒரு ஜோதிடத்துக்குள்ள நிறைய நுணுக்கங்கள் நிறையா இருக்குது. பேசிக்கிட்டே இருக்கலாம். கல்யாண வாழ்க்கைக்கு வரும். 2ஆம் இடத்துல கேது இருக்கா, உங்கள் 30-35 வயசு தாண்டிடணும், ஒன்று தாண்ட வச்சிடும். அதை தாண்டி எந்த கிரகம் பார்க்கலன்னு நான் சொல்கிறது, எந்த வீட்டில் இருக்குதுன்னு பார்க்கணும். அந்த வீட்டு அதிபதி எந்த இடத்துல இருக்காருன்னு பார்க்கணும். பொதுவாக ஒன்றும் இல்லை, கன்னியா லக்னா 2ஆம் இடத்துல கேது. சப்போஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2ஆம் இடத்துல கேது, அந்த 2ஆம் இடத்த அதிபதி சுக்கிரன் வந்து இப்போ வந்து சனியோட வீட்டில் உட்காந்துட்டாரு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா தன்னை விட இப்படி
தன்னை விட ஆணாக இருந்தால் தன்னை விட பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணணும். எப்படி? தன்னை விட பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணணும். அதுவே வந்து இது எல்லாமே வந்து சமுதாயத்துக்கு ஆப்போசிட். ஏன்னா 7 தான் சமுதாயம், 2 7 சம்பந்தம். அப்போ இப்படி செய்யணும். அதாவது நம்ம ஒரு கலாச்சாரம் இருக்கும், அந்த கலாச்சாரத்தை உடைக்கணும் அப்படிங்கிறது விதி. சில பேருக்கு இயற்கையாக அமையும். 5ஆம் இடம் சரியாக இருந்துருச்சு அப்படின்னா இயற்கையாக அமைஞ்சிடும். சில பேர் காதல் பண்ணி அது மாதிரியே அமைப்பையும். ஆணாக இருந்தால் பெண் பெரிய ஆள், பெண்ணாக இருந்தால் ஆண் சின்ன ஆளை கல்யாணம் பண்ணணும். ஏதோ ஒரு டேது ஒரு 5 நாள் 10 நாள் முன்ன பண்ண எப்படி இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதை தாண்டி அதுக்கப்புறம் ராகு உட்காந்துட்டாரு 7ஆம் இடத்துல. சில பேர் ராகு உட்காந்துருக்கும். இதே மாதிரி தான் நீங்கள் எவ்வளவு தான் நீங்கள் முயற்சி பண்ணி நீங்கள் பண்ணாலும் நீங்கள் இல்லை எனக்கு நம்ம இதில் தான் பண்ணணும், இல்லை இதே கலாச்சாரப்படி தான். இப்போ பெண்ணுன்னா பார்த்தீங்கன்னா இளமையாக மூப்பாக இருக்கணும், பையன்னா பார்த்தீங்கன்னா பெண் வந்து இளமையாக இருக்கணும், இப்படி மாதிரி உங்கள் கலாச்சாரத்தில் பண்ணணும் அப்படின்னா குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குது, மன வாழ்க்கை நல்லாவே இருக்காது. குடும்பம் சச்சரவு, பொருளாதாரத்தில் நெருக்கடி, ஒரு சமுதாயத்தில் ஒரு சரியான ஆள்னு அவர் அங்கீகரிக்கமாக, அதாவது மதிப்பு மரியாதைனா பணம் வேணும்ல, அது சார்ந்த விஷயத்தை தடை, குடும்பத்தோட கணவன் மனைவிகளை சண்டை, இதெல்லாம் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து 7ஆம் இடத்துல ராகு உட்காந்துச்சு, சனி உட்காந்துச்சு அப்படின்னா இந்த கிரகம் சொல்கிற மாதிரி கேட்கணும். அதை தாண்டி அதில் நிறைய சுச்சமுகள் இருக்குது. என்னடா இப்படி சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டுலாம் இது பண்ண, அது கமாண்ட் 4 பேர் போடுறதுக்குனே வருவாங்க. ஐயா நீங்கள் என்கிட்ட பேசினா மட்டும்தான் ஜோதிடம் எந்த அளவுக்கு எனக்கு தெரியுங்கிறது உங்களுக்கு தெரியும். சும்மா ஒரு நான் 4 வரி நான் யூடியூப்பில் எவ்வளோ நேரம் பேச முடியும், எவ்வளோ நேரம் பேசினா போர் அடிச்சிடாதா? நானும் ஒரு மனிதன், எனக்கு என்ன மாதிரி தானே நீங்களும். சரியா? அதனால வந்து ஜோதிடத்தை வந்து ஒருத்தன்ட்ட பேசி டெப்த்தாக இவன் எந்தளவுக்கு ஆழமாக இருக்காங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு திருப்பி வந்து என்னை பற்றி கமெண்ட் பண்ணணும். எனக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது. சரியா? இல்லைனா நீங்கள் என் ஜாதகம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நான் யாருங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும். சும்மா வந்து கமெண்ட் போட்டுட்டு போகிறதெல்லாம் வந்து அது வேலை கிடையாது. என்னோட என்ன அறிவு இருக்குங்கிறத நீ டெஸ்ட் பண்ணுறதா என்கிட்ட பேசணும், உங்கள் குறிப்பை கொடுத்து என் ஜாதகம் பார்க்கணும். இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு சாதித்தனம். சும்மா கமாண்டு போட்டுட்டு போகிறது கிடையாது. கமாண்டு போட கமாண்டு என்னை நெகட்டிவாக கமாண்டு போட விரும்புவோர் என்னை கான்டாக்ட் பண்ணி என்கிட்ட தயவு செய்து பேசுங்க. இந்த கிரகம் சார்ந்த விஷயத்தை என்கிட்ட தெரிஞ்சுக்கிறங்க. இல்லை எனக்கு தெரியுதா தெரியலன்னு வேணால் டெஸ்ட் பண்ணுங்கள். சரியா? ஓகே. இப்போ இது மாதிரி வந்து கிரகம் இப்படி மாதிரி சனியோ ராகு இப்படி பண்ணணும். சப்போஸ் இதை மாற்றி பண்ணணும்னா பொருளாதார தடை பண்ணும். இதுதான் இதோட பரிகாரமே. இதோட பரிகாரம். இதே மாதிரி 5ஆம் இடத்துல கேது உட்காந்து குழந்தை பாக்கியத்துக்கு அது மாதிரி அதுக்கு இருக்குது அப்படின்னா தாம்பத்திய உறவை குறித்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த நேரத்தில் குழந்தை பிறகு அது ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேணாலும் முதல்கொண்டு குறித்து கொடுக்கலாம். 100% அதை செய்ய முடியும். நான் சொல்லிவிட்டு கல்யாணம் நடந்திருக்கு, குழந்தை பிறந்திருக்கு. அதே மாதிரியே வேறு ராகு சனிலாம் தொடர்படுத்தி 2ஆம் இடத்துலையோ இல்லை 2ஆம் இடத்துல தொடர்படுத்தாலும் வேறு சாதி வேறு மதம். சில பேர் வந்து 5ஆம் இடத்ததிபதி யோட 7ஆம் இடத்ததிபதி வந்து தொடர்படுத்தி அதோட ராகும் உட்காந்துருச்சு அப்படின்னா லவ் மேரேஜ் வந்து வேறு ஒரு சமுதாயத்திலேயோ வேறு மதத்துலையோ கல்யாணம் பண்ணி குடும்ப வாழ்க்கை அமைஞ்சிடும் உங்களுக்கு. 5ஆம் காதல் 5ஆம் இடம் முக்கியம். 7ஆம் இடத்ததிபதியும் அதோட சேர்ந்து உட்காந்து, இல்லை 7ஆம் இடத்துல 5ஆம் இடத்ததிபதி 7ஆம் தேதி உட்காந்து அதோட ராகு உட்காந்துருச்சுன்னு வைங்க, 100% அவங்களுக்கு வந்து லவ் மேரேஜ் வேறு சாதி பையனோட தான் கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறது அமைப்பு. 2ஆம் இடத்துல அது மாதிரி தொடர்படுத்தினாலும் அப்படி தான் நடக்கும். 5ஆம் இடத்துல அது மாதிரி தொடர்படுத்தினாலும் அப்படி தான் அமைப்பு. இதுதான் அமைப்பு. இது வந்து இயற்கையாகவே நடக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த 5ஆம் இடம் பலம் பெற்றுச்சு அப்படின்னா இயற்கையாகவே நடந்துடும். அந்த தெய்வ கலாச்சாரம் இயற்கையாக நடந்துடும். சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா சில பேர் பாருங்கள், நம்ம சொல்லிக்கிறாமல் கூட்டிகிட்டு ஓடிடுவாங்க, மேற்கொண்டு கொஞ்ச நாள் போய் வாழ்ந்துட்டு திருப்பி வந்து ரிட்டர்ன் வருவாங்க. இல்லை ஒன்று அங்கே போனவங்க சில பேர் இறந்து போயிருங்க. நிறைய இது எல்லாமே இருக்கும். எல்லாமே ஜோதிடத்துக்கு லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி மறைஞ்சு போச்சு அப்படின்னா 100% அவங்க வெளில போவாங்க. ஆனால் வந்து திடீர்னு தற்கொலை பண்ணிக்கிட்டோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தினால இறந்துருவாங்க. எல்லாமே ஜோதிடத்துக்குள்ளே அப்படியே தெளிவாக இருக்குங்க. அதை வந்து எடுத்து பேசினா மட்டும்தான் அதை வந்து தெளிவாகவே சொல்ல முடியும். அதை தாண்டி இதுக்குள்ளே நுணுக்கம் என்ன இருக்குது, இந்த எந்த கிரகம் பார்க்குதுங்கிறது இருக்குது, எந்த நட்சத்திரத்தில் இருக்குங்கிறது, அந்த நட்சத்திரத்தை அதிபதி எங்கே இருக்காருங்கிறது தெரியும், அது எவ்வளோ டிகிரிக்குள்ளே இணைஞ்சிருக்காருங்கிறது, இதெல்லாம் ஜோதிடத்துக்குள்ள நுணுக்கங்கள். இப்போ நான் பேசுகிறதுக்காக இது வந்து ஜோதிடம் இது ஃபுல்லாக டோட்டலாக சொல்லிட்டாரா அப்படின்னு கேட்டால் நான் சொன்னது வந்து ஒரு 5% கூட உங்கள்கிட்ட நான் பேசியிருக்க மாட்டேன். யூடியூப்பில் ஒரு 5% கூட பேசியிருக்க மாட்டேன். இதுக்குள்ளே நுணுக்கங்கள் நிறையா இருக்குது. டெப்த்தாக வந்து ஜாதகத்தை பார்க்கணும். டெப்த்தாக பார்த்து ஒரு பனலைஸ் பண்ணி கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்துக்கு போகணும். சில பேர் சொல்லுவாங்க எதிர்காலம் நீங்கள் கடந்த காலம் போயிடுச்சு, எதிர்காலத்தை சொல்லுங்கள் அப்படிங்க. எதிர்காலத்தை சொல்லி என்ன பண்ணுங்க, அது வந்து நிழலுங்க. அது எப்படி நீங்கள் உங்களுக்கு வந்து அது உண்மையாக இருக்கும். இந்த நொடி உங்கள்கிட்ட பேசுகிறேன், அவ்வளோதான். அடுத்த நொடி என்னங்கிறத எனக்கு தெரியாது. புரியுதா? கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்துக்கு தான் அங்கிட்டு போகணும். எதிர்காலம் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம ஜோதிடத்தில் தெரிஞ்சுக்கலாம் ஒன்று. பட் இருந்தாலும் கடந்த காலத்தை ஃபேஸ் பண்ண தெரியணும். அப்படி சொல்கிற ஜோதிடர் தான் வந்து உண்மையான ஜோதிடர். கடந்த காலத்தை ப்ரொடக்ஷன் பண்ணி கரெக்டாக சொல்கிறவன் தான் சரியான ஜோதிடர். சரியா? ஜோதிடம் சார்ந்து நிறைய விஷயம் எடுத்துகிட்டு போய் சந்தியா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.